ஹாய், நான் உங்க ஆர்விஜே பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பிஷப் எண்டிங். ஸோ இந்த டபுள் பிஷப் செக்மேட் வந்து நம்ம எப்படி பண்றதுன்னு நம்ம சிம்பிளா பார்க்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாக்கிங். நம்ம யாரை வந்து செக்மேட் பண்ண போறோமோ அந்த கிங்கை முதல்ல அனலைஸ் பண்ணிடுங்க. கிங் வந்து கார்னர்ல இருக்கு. ஸோ இப்போ நம்மளோட பீஸஸும் ஒயிட்டோட பீஸஸும் நம்ம கோஆர்டினேட் பண்ணணும். ஸோ பீஸஸும் நம்ம சென்டர் கொண்டு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிஷப் D3 கண்ட்ரோல். இந்த டயகனல் நம்ம கண்ட்ரோல் பண்றோம். ஸோ சிம்பிளா என்ன பண்ணோம்னா கிங் G7. ஏன்னா மேக்ஸிமம் வந்து கிங் வந்து அவங்க எஸ்கேப் ஆகி வெளியே வர ட்ரை பண்ணுவாங்க. ஆக்சுவலா அதான் ட்ரை பண்றாங்க போர்ட்ல. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் வந்து பிஷப் G5 இந்த F6 டயகனலும் H6ஐயும் கண்ட்ரோல் பண்றாங்க. இப்போ வந்து கிங் பாத்தீங்கன்னா F7 எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. F7 அண்ட் E6 அண்ட் D5 அப்படி வெளியே போக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்போ பிஷப் F5 ஸோ ஃபுல்லாவே கண்ட்ரோல் ஆயிடுச்சு. இப்போ ஒயிட்டுக்கு வந்து ரொம்ப பிளாக் கிங் வந்து ஸ்கொயர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்கொயர்ஸா இருக்கு. 1 and 2 and 3 and 4 and 5 and 6 அவ்வளவு. ஸோ டோட்டலாவே பிளாக் கிங் வந்து ஸ்கொயர் ரொம்ப ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ பிளாக் கிங் வந்து ஜஸ்ட் வந்து கிங் G7. ஸோ இப்போ நம்ம ஒயிட் கிங் கொண்டு போனாதான் நம்மளால செக்மேட் பண்ண முடியும். ஏன்னா கோஆர்டினேட் பண்ணோம். இப்போ ரெண்டு பிஷப்பும் சூப்பரா கோஆர்டினேட் பண்றாங்க. அடுத்தது நம்ம சப்போர்ட்க்கு நம்ம கிங் கொண்டு போவோம். ஸோ கிங்கை வந்து நம்ம H5 கொண்டு போவோம். ஸோ அப்போ கிங் F2 தென் கிங் F7 ஸ்லோவா கிங்கை இம்ப்ரூவ் பண்றோம். ரொம்ப சிம்பிள் தான். இந்த பிளான் மட்டும் நீங்க கிளியரா புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க ஆடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கிங் H5 கிங் F7 ரீச் பண்ணியாச்சு. இப்போ 3 பீஸும் கோஆர்டினேட் வந்து 3 பீஸும் நம்ம க்ளோஸா கொண்டு வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் கிங் G7 இப்போ நம்ம ஸ்லோவா நம்ம கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ இப்போ பிஷப் G6 ஐடியா F7 கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இப்போ கிங் பாத்தீங்கன்னா 1 and 2 and 3 ஸ்கொயர் இருக்கு. தென் G7 ஸ்கொயர் வரும். ஸோ ஓகே, டோட்டலாவே கிங்குக்கு வந்து 3 ஸ்கொயர், பட் கிங் இருக்கிற ஸ்கொயரும் சேஃபா. ஸோ கிங் G8 கிங் H6. ஸோ இப்போ மேக்ஸிமமே 3 ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கு. இந்த 3 ஸ்கொயர் மட்டும் தான் மூவ் பண்ண போறாங்க. வேற ஸ்கொயர்னா இல்லை. ஏன்னா பிஷப் வந்து இந்த டயகனலும் இந்த பிஷப் இந்த டயகனல் கண்ட்ரோல் பண்றாங்க. கிங் H6 கிங் F8 ஒரு வெயிட்டிங் மூவ். ஏன்னா நம்ம இப்போ நெக்ஸ்ட் வந்து F8 ஸ்கொயரை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அப்போதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பேஸை கம்மி பண்ண முடியும். ஆக்சுவலி பிஷப் கரெக்ட் மூவ் தான். பிஷப் E7 வச்சீங்கன்னா F8 ஸ்கொயரும் கண்ட்ரோல் ஆயிடுது. கிங் வந்து ஜஸ்ட் 2 ஸ்கொயர் தான் இருக்கு. கிங் H8 பிஷப் G4 தென் வெயிட்டிங் மூவ். ஏன்னா செக்ல கண்ட்ரோல் செக் கொடுத்து நீங்க கார்னர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அதை விட்டு நீங்க ஸ்ட்ரைட்டாவே இந்த ஸ்கொயர்ல வந்து நீங்க ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்றாதீங்க. கேம் வந்து ஸ்டேல்மேட் ஆயிடும் இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா பிஷப் G4 வெயிட்டிங் மூவ். இப்போ கிங் மூவ் பண்ணும்போது இப்போ நம்ம ஈஸியா நம்ம ஃபோர்ஸ் மூவ் வருது. ஃபோர்ஸ் மூவ்னா செக் கொடுக்குறோம். ஸோ கிங் ஒன்லி மூவ். ஃபைனலி நீங்க எதிர்பார்த்த அதே மூவ் தான். பிஷப் F6 வச்சீங்கன்னா தென் செக், நோ எஸ்கேப் ஸ்கோர். ஸோ இந்த பிஷப் நீங்க வந்து நீங்க ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸி ஆயிடும். ஸோ ஓகே, அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். பாய்.